வருங்கால காவலர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போர்டுலேருந்து ஒரு ஜியோ ஒன்று பாஸ் ஆயிருக்கு. அந்த ஜியோட என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தனியாக தானே எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இனிமேல் அப்படி இல்லை, நீங்கள் வந்து காமன் எக்ஸாம் தான் எழுதணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரே டைமில் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ தனித்தனியாலாம் எக்ஸாம் நடக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு தனியாக வந்து ஃபிசிக்கல் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதுலேருந்து விலக்கு அளிச்சிருவாங்க. இனிமேல் அப்படி இல்லை, நீங்கள் ஃபிசிக்கலும் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ஃபிசிக்கலுக்கும் ரெடி ஆகிக்கோங்க, எக்ஸாமுக்கும் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த ஜியோவில் இருக்குது. அப்புறமா எக்ஸாம் டேட் பற்றி எதுவும் அப்டேட் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் டேட் பற்றி எதுவும் அப்டேட் கிடைக்கல. பட் ஆனால் இது வந்தனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சுருவாங்க. அதிகபட்சம் இன்னும் ஒரு 60 நாள் அந்த ரேஞ்சில் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு எக்ஸாம் வச்சுருவாங்க. டிசம்பர் அந்த ரேஞ்சுக்கு மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் டேட்டு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 or 2 வீக்ஸில் அப்டேட் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது போலவே SINPCக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அதில் ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். ஸோ அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க.